ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த திருமாலை வியாக்கியானங்களில் 11வது பாசுரத்தில் சொல்லக்கூடியதான திருநாமத்தினுடைய பிரபாவத்தை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த 11வது பாசுரம் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்களுய்ய செறிவிலே அரக்கர்கோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதுள் திருவரங்கம் என்னா கருவிலே திருவிழாதிர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்னு இந்த பாசுரம் ஒரே கையில் கிடச்சதான ஒரு வில்லை எடுத்துட்டு வேறுபட்ட சமுத்திரம் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான தெற்கு சமுத்திரம் இருக்கே, அந்த சமுத்திரத்தில் ராமநாதபுரம் பக்கத்தில் திருப்புல்லானி அப்படிங்கிற இடத்துல தான் சேதுக்கரை இருக்குது. அந்த இடத்துல கை கேட்டினதான ஒரு வில்லுனால அந்த கடல் அரசனாக இருக்கக்கூடிய சமுத்திரராஜனை அடங்கி வரும்படி பண்ணி அதனால அங்கே பெரிய பாலத்தை அமைச்சுண்டு அக்கறைக்கு லங்கைக்கு போய் செறிவிலே அரக்கர்கோனை செற்ற, அரக்கர்கோன்னா ராட்சசாளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராவணனை செறிவிலேன்னத்தால் யுத்தத்தில் செற்ற அவனை தீர்த்து கட்டினதான நம் சேவகனார் அடியவர்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து என்னென்ன செய்யணுமோ அப்படி நமக்கெல்லாம் செய்யக்கூடியதான நமக்கு உபகாரகனாக இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் அழகிய மணவாளன் அப்படிங்கிறார். மருவிய பெரிய கோவில் அப்படிங்கிறதுனால அவர் நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெரிய கோவில் ஸ்ரீரங்கம். அந்த மதுள் திருவரங்கம் என்ன பெருமாள் பேர் கூட நீ சொல்ல வேண்டாம்டா, அந்த ஸ்ரீரங்கம்ன்ற ஊர் பேர் திவ்ய தேசத்தினுடைய பேரை சொன்னால் கூட போருமே. அரங்கம் என்ன கருவிலே திருவிழாது, இதுக்கு கர்ப்பஸ்ரீமான இருக்கணும் போல இருக்கு. வாயில் நாமம் வரணும்னா கர்ப்பத்திலேயே பகவத் கடாட்சம் அல்லது ஆச்சாரிய கடாட்சம் அல்லது பாகவதாவுடைய கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் வாயில் நாமம் வரும் அல்லது ஊர் பேராவது வரும். அது கருவிலே திருவிழாதில் காலத்தை கழிக்கின்றீரே, வியர்த்தமாக காலத்தை பொழுதுபோக்களே. காலக்ஷேபோன கர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணேன்றதான ஸ்லோகங்கள்லாம் காதில் விழல போல இருக்கு இந்த சம்சாரிகளுக்கு. அதனால் காலத்தை வியர்த்தமாக போக்குறாளே அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய பாவார்த்தம் இப்போ சொன்னேன். அதில் அவதாரிகளே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய அதே ராமச்சந்திர பிரபுவே தான் இப்போ இங்கே பள்ளி கொண்டிருக்கார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாக. அதில் சக்கரவர்த்தி திருமகன் பிற்பாடார்க்கும் உதவிக்காக இங்கே வந்து கண் வளர்ந்துள்ள நிற்க பாக்யஹானியாலே துர்பாகியவான்கள் யாரோ திருநாமத்தை சொல்லி பழிக்க மாட்டாதே, பகவானுடைய நாமத்தை சொல்லி ஜீவிக்கக்கூடாதோ. இங்கே அப்படி நாமத்தை சொல்லி ஜீவிச்சேன்னா நீ உஜ்ஜீவிக்கலாமே, வைகுண்டமே போய் எம்பெருமானுடைய நித்திய கைங்கரியத்தில் சேர்ந்துடலாமே. ஆனால் காலத்தை வியர்த்தமே போக்குகிறீர்களே என்று இன்னாதாகிறார் இந்த பாசுரத்துக்கு. அதில் பகவானுடைய பேரை சொல்லலை அல்லது அவனுடைய ஊர் பேரை கூட சொல்லாத, ஊர் பேரை சொன்னால் திவ்யதேச பேரை சொன்னான்னா கூட பகவான் உடனே என் திவ்யதேசத்து பேரை சொன்னான் அப்படின்னு அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்துருவானே. அப்படி பகவானும் பரம கிருபாளு. அதை காட்டிலும் பகவான் நாமும் பரம கிருப்பையோடு வந்து என் பேரை சொன்னான் என் ஊரை சொன்னான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி வைகுண்டத்தை கொண்டு போகக்கூடிய அப்பேற்பட்ட பரம கிருப்பா பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதான பகவன் நாமம் இருக்கச்சே அதை சொல்லாத ஸ்மரிக்காத இப்படி அனர்த்தப்படுறாளே அப்படின்னு இந்த பாசுரத்தில் அங்கலாய்க்கிறாராம் சுவாமி தொண்டரடிப்புடியாழ்வார் அப்படிங்கிறாருங்க. இந்த இடத்துல பாசுரத்தில் இப்போ அவதாரிகளை சொன்னதை சொன்னோம். பாசுரத்து வியாக்கியானம் சொல்லிட்டு வரைச்சு மதுள் திருவரங்கம் என்னா, இந்த என்னான்னா அதை சொல்லாத அப்படின்னு அர்த்தம். உடம்பு நோவ வேண்டாம், கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திண்டு ஒரு தபசு பண்ணிடா, தியானம் பண்ணிடா, யோகம் பண்ணிடா, உபவாசம் கடடா, ஜபம் பண்ணிடான்னு ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப நோகிறது முடியல அப்படின்னு வேணால் அழுத்துக்கலாம். ஒரு உக்தி மாத்திரமே அமையும், ஒரே ஒரு வார்த்தை ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அல்ல வெறும் அரங்கம் அப்படின்னு சொன்னால் கூட பகவானுக்கு அந்த நாமத்துக்கு போருமே ஒன்றை கரையேற்றுறதுக்கு ஒரு உக்தி மாத்திரமே அமையும். நாமகீர்த்தன மாத்திரேன சுப்ரசன்னம் கிருபாநிதியும் பக்த கோலாகலம் வந்தே பக்தாபிஷ்ட பலப்பிரதம்ன்ற ஸ்லோகத்தில் கூட நாமகீர்த்தன மாத்திரேன அப்படிங்கிறார். அந்த நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே பகவான் பிரசன்னம் ஆயிடுறான் அப்படின்னு. அதே மாதிரி தான்
ஏததுச்சாரணமாத்திர அவலம்பனேன உச்சமானார்த்த பரமார்த்தனிஷ்டம் மே மனஹா துவமேவ அத்தெய்வ காரைய. ஸ்ரீ உடையவரும் சொல்றார், உச்சாரண மாத்திராவலம்பனேன, நான் வெறும் உதட்டளவில் உச்சரிப்பேன், நாக்கு நுனியினால உச்சரிப்பேன். நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, ராமராமா, கிருஷ்ண கிருஷ்ணா, கோவிந்தா, வாசுதேவா, புண்டரீகாட்சா, தாமரைக்கண்ணா, அல்லது ஸ்ரீரங்கம், திருமலை, பெருமாள் கோவில், அழகர் கோவில் அப்படின்னு திவ்யதேசத்து பேரை சொல்லுவேன், உச்சரிப்பேன். அதை அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த நிஷ்டையில் இருக்கிறவன் இவன் அப்படின்னு நீயா எடுத்துக்கணும். இது நாம பிரபாவத்தினால நீயா எடுத்துன்னு எனக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு உடையவர் சொல்றார் இல்லையா, இதுதான் நாம பிரபாவம். அதனால ஒரு உக்தி மாத்திரமே அமையும், வெறும்னா உதட்டளவில் சொன்னாலே போருமே. ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம், நாக்கு நுனினால ஹரின்னு சொல்லியாச்சுனாலே சரின்னு பகவான் ஏத்துன்றுவான் நம்மளை. அப்படி இருக்கச்சே அவருடைய குணச்சேஷ்டிதங்களை பற்றிய திருநாமம் வேண்டாம். பகவானுடைய குணச்சேஷ்டிதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அர்த்தமாக வரக்கூடிய நாமங்களை கூட நீ சொல்ல வேண்டாம். தேசஸ்பர்சியான திருநாமமே அமையும். அந்த திவ்யதேசத்தினுடையதான பேராக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்குருகூர் அல்லது நம்ம திருக்குடந்தை அப்படின்னு திவ்யதேச பேர், திருவரங்கம், அழகர் கோவில் இப்படின்னு ஏதாவது ஊர் பேரை சொல்லிட்டா போருமேப்பா. திவ்யதேச பேரை சொன்னா போறாதோ, இதுவே போருமே. இந்த திவ்யதேச பேர் வாயில வரத்துக்கு கூட கருவிலே திருவிழாதின்றார். கர்ப்பத்திலேயே கடாட்சம் வேணுமா. அவ எம்பெருமானுடைய கடாட்சம் அதை காட்டிலும் விசேஷம், பாகவதாளுடைய கடாட்சம் அதை விட விசேஷம், ஆச்சாரிய கடாட்சம். இது யாருக்கு கிடைச்சதோ அவனுக்கு தான் வாயில வரும் போல இருக்கு. நல்வினையால் சொல்லக்கூடுங்கள் அப்படின்னு திருவாய்மொழியில சொல்லிட்டு வர்றார். எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரியலையே பகவானுடைய நாமம் வாயில வரத்துக்கு அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிறது தான் உக்தி மாத்திரமே போருமே அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமா. அப்போ நமக்கெல்லாம் என்னன்னா, பெருமாள் பேரை கூட நீ சொன்னியோ சொல்லலையோ திவ்யதேச பேரை சொல்லிட்டா போருமே. பூர்வாச்சாரியர்களுடைய பேரை சொல்லிட்டா அதை விட உயர்ந்ததாச்சே, பகவானுக்கு உகந்ததா இருக்குமே. அப்படிங்கிறதுனால இப்படி நாமம் சொல்றதுக்கு பாக்கியம் வேணும். பாக்கியம் இல்லாதவா இதை கூட சொல்லாத வியர்த்தமா பொழுத போக்கிண்டு வாழ்க்கையை வாழ்ந்து வியர்த்தமாவே போயிடுறா சம்சாரியாவே அப்படின்னு அங்கலாச்சுக்கிறதாக இந்த பாசுரத்தில் வர திருநாம மகிமை. மேலே அடுத்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.